அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு ஒரு நல்லது நடந்து விடாதா என காத்து கொண்டிருக்கும் மிதுன ராசினியர்களுக்கு நிச்சயம் ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய தருணமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில மிதுன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது, ரிஷபத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் சூரியனும், குரு பகவானும், கடகத்தில் புதனும், சிம்மத்தில் கேதுவும், செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும், ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசியை சேர்ந்த மிருகசிரீஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக மிதுன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இதுவரை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த புதன் தற்போது உங்களுடைய ராசிக்கு தன குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அதே போல் 3இல் செவ்வாய் மற்றும் 12இல் சுக்கிரன் என உங்களுடைய ராசிக்கு சில கிரகங்கள் இந்த வாரம் முழுவதுமே சாதகமாக இருக்கிறாங்க. ராசிக்கு உரிய புதன் 2ஆம் இடத்தில் இருப்பதால நற்பலன்கள் என்பது இந்த வாரம் முழுவதுமே மிதுன ராசினியர்களான உங்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு. அதே போல மிதுன ராசியில் பிறந்துள்ள எழுத்து துறையில் உள்ளவர்களுக்கு வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அதிகரிக்க இருக்கு. கொடுக்கல் வாங்கலில் நிச்சயம் உங்களுக்கு லாபம் அதிகரிக்க இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்ப முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய ராசியில் உள்ள குரு பகவான் தன்னுடைய பார்வையினால் முக்கியமான ஸ்தானங்களான பூர்வ புண்ணியம், பாக்கி ஆகியவை வலுப்படுத்துங்க. வியாபாரம் வெற்றிகரமாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல் மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. இப்படிப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அதே போல மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த 7 நாட்கள் ஜென்ம குரு மற்றும் ஜென்ம சூரியன் என 2 கிரக ராசியில் இருப்பதால சில நேரங்களில் பிரச்சனைகளை சந்திப்பதற்கான ஒரு நிலை இருக்குதுங்க. இந்த பிரச்சனைகளால் நீங்கள் திணற இருக்கீங்க. சிலருக்கு இடமாற்றங்கள் கூட ஏற்படலாம். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது, செவ்வாய் இருப்பதால் சகோதர உறவுகள்ல கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பலவிதமான நற்பலன்களை நீங்கள் அடைய போகிறீங்க. அதே போல் வாகனங்களால் லாபம் உண்டாகக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசினியர்களான உங்களுக்கு பணவரவு அதிகரிக்க இருக்கு. மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்க இருக்குதுங்க. புதிய நண்பர்களின் நட்பு கிடைக்க இருக்கு. நீண்ட தூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் நல்ல தகவல்களாக இருக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களை விட உங்களை சுற்றி இருக்கும் மற்றவர்கள் பயன்படும் விதமாக திறமையை பயன்படுத்த இருக்காங்க. காரியங்கள் சாதகமாக நடந்து முடியக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வாங்க. இதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. திடீர் மன தடுமாற்றம் உண்டாகலாங்க. அது மட்டும் இல்லாம பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் என்பதால் இவற்றை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளும் எளிதில் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்பட இருக்கு. அதே போல் மிதுன ராசினியர்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ள மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் அடையுங்க. புதிய தொழில் அல்லது
வியாபாரம் தொடர்பான முயற்சிகள்ல சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செயல்திறன் அதிகரிக்கும். தொழிலில் வியாபாரத்தில் இருந்த கடன் பாக்கிகள் வசூலாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டி இருக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேற்கொள்ள கடுமையான பணிகளை கூட எளிமையாக நடத்தி முடிக்க முடியுங்க. அது மட்டும் இல்லாம மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த 7 நாட்கள் குடும்பத்தில் இருப்பவர்களின் நடவடிக்கைகள் டென்ஷனை ஏற்படுத்தலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை உண்டாகலாங்க. அது மட்டும் இல்லாம பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்ட இருக்கீங்க. உறவினர்களின் மத்தியில் மதிப்பு கூட இருக்கு. அதே போல் சுப காரியம் நடைபெற இருக்கு. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதுனராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. மிதுனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல பெண்களுக்கு மனக்குழப்பம் நீங்கி தைரியம் உண்டாகுங்க. தொலைதூர தகவல் தொழில்நுட்பம் வாயிலாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே போல் எடுத்த காரியத்தை சாதகமாக செய்து முடிக்க இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம திடீர் மன தடுமாற்றங்கள் உண்டாகலாம். பெரியோர் ஆலோசனையை ஏற்பது உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. மேசராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடலாம். பதவிகள் முன்னேற்றம் உண்டாகுங்க. அது மட்டும் இல்லாம கடின உழைப்பும் புத்தி சாதுரியமும் உதவி முன்னேற்றத்திற்கு வழிவகுக்குங்க. பணிவரவு உங்களுக்கு உண்டாவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல எதிர்பார்த்த நற்செய்திகள் தேடி வர இருக்கு. பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. அதே போல் பதவி உயர்வால் மக்களுக்கு நன்மைகள் செய்து மனம் மகிழக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. மிதுன ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பகீரத பிரயத்தனம் செய்வதன் மூலமாகவே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாம சிறிது முயற்சி செய்வதன் மூலம் சிறப்பு வாய்ப்புகள் கைகூட இருக்குது. மேலும் உங்களுடைய கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் நற்பெயருக்கு கீர்த்தியும் வந்து சேர இருக்கு. பொருளாதார வசதிகள் பெருக இருக்கு. வாய்ப்பான ஒரு காலம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கும் பாக்கியம் உண்டுங்க. புதிய வாய்ப்புகள் தேடி வர இருக்குது. அக்கறையை பயன்படுத்தி கொள்ளுங்க. வாழ்வில் வெற்றி நிச்சயம் உண்டு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க. கடினமான காரியங்களையும் எளிதாக செய்து முடிக்க இருக்கீங்க. கல்வி பற்றிய கவலைகள் அதிகரிக்கும். கவனமாக பாடங்களை படித்து வெற்றிக்கு உதவிகரமாக இருக்குங்க. அதே போல் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது பூஜை அறையில் நல்லெண்ணெய் தீபம் போட்டு ஒரு அகல் விளக்கு ஏற்றி வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.